everyone, once again, welcome back to Champions Watch, brought to you by Oreo. Okay, Champions Watch brought to you by Oreo. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு எல்லாருக்குமே தெரியும். The most crucial game, especially from India's perspective, India versus West Indies. நான் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்சுக்கு. என்ன வாட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேசட்ஸ் ஆஃப் த கேம் நான் ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன். டாக்டிக்கல் டக் அவுட்ல நீ காட்ட போறேன். இன்ஃபேக்ட் கிரவுண்டுக்கு போயிடலாம்னு நினைச்சேன். பட் கிரவுண்டுக்கு போயிட்டு இது பண்ணா 2 ப்ரிவியூவா போடுறது கஷ்டமா இருக்குமே சொல்லிட்டு ஐ ட்ரை அண்ட் டேக் யூ த்ரூ as clearly as possible. But before that, P-Dog, welcome on the show. மூணு டீம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 டீம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 4வது டீம் யாரா இருக்க போதாங்க? நம்ம லாஸ்ட் டைம் பாகிஸ்தானே காலி ஆட போறாங்கன்னு நினைச்சோம். பார்த்தா இங்கிலாந்து வந்து ரெசவுண்டிங்கா நியூசிலாண்ட கடைசியில ஒரு அவுட்ஸ்டாண்டிங் 18th ஓவர் மேட்ச் அப்ல ரெஹான் அஹமத் அண்ட் வில் ஜாக்ஸ். இட்ஸ் பீன் த டோர்னமெண்ட் ஃபார் வில் ஜாக்ஸ் மச்சி. வேற மாதிரி டோர்னமெண்ட் ஆயிருக்கு. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ப்ரிவியூக்கு போலாம். உன்னோட தாட்ஸ் என்ன? இப்போ when a team will be dangerous is when they got nothing to lose. That is what the situation Pakistan is in now. They got some chance. They thought they knocked out of the tournament. பட் ரொம்ப அழகா வந்து 18வது ஓவருக்கு சாண்டர் அவர் போடாம கிளென் பிலிப்ஸுக்கு போலிங் கொடுத்து சரி கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டும் இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாபர் ஆசாம் இஸ் கோயிங் டு ஓப்பன். ஸோ தே ஹேவ் டு சேஸ் இட் இன் 13 overs or they have to win by 65 runs spare. There is every chance that பவுண்டரி மேல பவுண்டரி வந்து இப்போ கொட்டுகிற நேரம் இது, கவர் டிரைவ், ஸ்ட்ரெயிட் டிரைவ், ரோப்புக்கு போற நேரம் இது அப்படின்ற மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. என்னமோ எனக்கு ஒரு கட் ஃபீலிங் சொல்லுது பாகிஸ்தான் மைட் டிஃபீட் ஸ்ரீலங்கா பை மார்ஜின். நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் நடக்கும் அப்படின்னு. இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்க சொல்லிருக்கீங்க, ஓரியோ மேனிஃபெஸ்டேஷன் லாஸ்ட் டைம் அபிஷேக் சர்மா வந்து 50 ரன் அடிக்கணும், நடந்ததியா? இந்தியா 30 ரன் மேல ஜெயிக்கணும், நடந்ததியா? இந்தியா 10 6 மேல அடிக்கணும், நடந்ததியா? அதுக்கப்புறம் நான் ஒரு பிட்டு போட்டேன் 8 ஓவர்ல 90 ரன், நடந்ததியா? அப்படிங்கும் போது இது ஓரியோ மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. இருந்தாலும் எனக்கு என்னமோ தோணுது இன்னைக்கு பாகிஸ்தான் is going to cross the line with what they wanted to get into semi-finals and book a place against Proteas in Ketarama Stadium, Colombo. கத்தராமா ஸ்டேடியம் கொலம்போல வரப்போகுது அப்படின்னு ஆக்சுவலி வந்து நடக்குதியா என்னவோ கட் ஃபீல்னு சொல்லாத, அழகா சொன்னா பச்சி சொல்லுது. பச்சி சொல்லுது அப்படின்னு சொன்னா அவர் வேற மாதிரி டிஃபென்ஸ் ஆடுற போறாரு. இப்பதான் ஒரு பாட்டு ஜெனரேஷனுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு மாத்தி பாடி இருக்கேன், அதுக்காக சொல்றேன். சரி நீ சொல்லி என்ன சொல்ல முடியாது. சரி பச்சி சொல்லுது. சரி, இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஈடன் கார்டன்ஸ்ல நடக்க போகுது. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். உனக்கு இது பிடிக்காது, நீ ட்வீட் எல்லாம் போட்ட நான் பார்த்தேன். பட் வெஸ்ட் இண்டீஸ் அட் ஈடன் கார்டன்ஸ் தேவ் காட் அ மெஷர் ஆஃப் தஸ் கண்டிஷன்ஸ். ஸ்காட்லாண்ட போட்டு பொழந்திருக்காங்க, இட்டாலியை போட்டு நிமிட்டி இருக்காங்க. 160 165 ஆல் அவுட் ஆகிட்டு திருப்பி ஒரு ஸ்பிளெண்டட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க ஈடன் கார்டன்ஸ்ல. போன மேட்ச் வந்து மேட்ச் அப்ஸ்ங்கிற பேர்ல ராஸ்டன் சேஸ லெஃப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டா கொண்டு வந்து அவருக்கு லெஃப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டா நியூ பால கொடுக்காம ரொமாரியோ ஷெப்பர்டியும் மேத்யூ ஃபோர்டையும் வச்சு ஓபன் பண்ணது மட்டும் இல்லாம இந்த மேட்சும் ராஸ்டன் சேஸ விளையாட வச்சு அகில் ஹுசைனை வெளில உக்காத்தி வச்சு 2 லெஃப்ட் ஹேண்டருக்கும் ராஸ்டன் சேஸ போடாம வைப்பாங்களா? வெஸ்ட் இண்டீஸ் செம்மையா ஈடன் கார்டன்ஸ் கண்டிஷன்ஸ் அளந்திருக்காங்க. பட் மேட்ச் அப்ஸ்ங்கிற பேர்ல போன மேட்ச் கோட் அவுட் ஆகுங்கிறது உன்னோட ஒப்பீனியன். எனக்கு என்னவோ கோட் அவுட்லன்னு தோணுது. ஈடன் கார்டன்ஸ்ல டேரன் சாமி அண்ட் ஷாய் ஹோப் தலைமையில பயங்கரமா ராஸ்டன் சேஸ இறக்கி நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸை ட்ரபிள் பண்ண போறாங்களா? உன்னோட தாட்ஸ் என்ன? சூப்பர் கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோ. பாட்டை படிச்சுட்டுமா? இதுக்கும் பாட்டா? ஏதோ சொன்ன பயங்கரமா டேட்டா வைஸா பண்ண போறேன்னு சொல்லி இருந்த. எல்லாத்தையும் சொல்றேன் தம்பி, எதுக்கும் என்னோட ஸ்டைல்ல நீ அலோவ் பண்ணினா ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் டேட்டாவை கொண்டு வரேன். பண்ணு. இஞ்சிருங்கோ உங்க போலிங் பார்த்த சந்தோஷங்கோ, ஓவருக்கு ஓவருதான் 2 சிக்ஸர் போகுதுங்கோ. அபிஷேக் சாம்சனு அப்புறம் தீலக்கு அடின்னு அடிக்கத்தான் போறானுங்கோ. ஹர்ஷதீப் யார்கரு வருணு கேரம்பாலு போட விக்கெட்டு தான் விழுமுங்கோ. ஓ ஜாயே ஓ ஜாயே ஓ ஜாயே ஓ ஜாயே ஓ ஜாயே இஞ்சேருங்கோ அப்படின்னு. இது அடி எப்படின்னா உங்கூட்டடி எங்கூட்டடியில அந்த மாதிரி ஒரு அடி விழப்போகுது. இப்ப குயிக்கா வந்து கண்டிஷன்ஸை பத்தி சொல்லிடுறான் ஷா. 2025 நீங்கள் கேட்டவை அப்படிங்கிற ஒரு பயங்கரமான சன் டிவி ப்ரோக்ராம் ஒண்ணு வரும். அதே மாதிரி நீங்கள் கேட்டவே ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. நெக்ஸ்ட் நாங்க என்ன பார்க்க விரும்புறோம் அப்படின்னா P-Dog ட்ரைனிங் ஆஷ் இன் சிங்கிங் லைக் அனந்த் வைத்தியநாதன் சார் அண்ட் சூப்பர் சிங்கர் அப்படின்னு கேட்டிருந்தாரு.
இதே இன்னைக்காக நம்ம பார்க்கலாமா? நீ எனக்கு பாட்டு ட்ரைனிங் கொடு, எனக்கு பாட்டு ட்ரைனிங் கொடுக்குறியா? நான் பாட்டு சின்ன வயசுலயே ஓடி போயிட்டேன், பாட்டு யாரோ ட்ரைனிங் கொடுத்த போது, நீ கொடுக்குறியா? ஏங்க ஏஆர் ரஹ்மான் அனிருத் எத்தனை பேரை ட்ரெயின் பண்ணிருக்கேன், இது ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷோ முடிச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, இப்ப நான் பாட்டு, எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு நீ சொல்லி கொடுக்கணும்னா எந்த பாட்டு சொல்லி கொடுத்து ஆரம்பிப்பேன்? இப்ப சஞ்சு சாம்சனை பத்தி ஒரு பாட்டு வச்சிருக்கேன், அவர் அடி நொறுக்க போறாரு, அதான் மேனிஃபெஸ்டேஷன். சஞ்சு சேட்டன் நீங்க அடிக்க போறாரு, அதை சொல்லி கொடுக்குறேன், வார்த்தை வார்த்தையா சொல்றேன், அது வரும்போது அப்ப சொல்றேன். இப்ப ஸ்டாட்ஸ் பத்தி நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா ஸ்டாட்ஸை பத்தி சொல்றேன். ஐபிஎல் எல்லாருமே என்ன தப்பு பண்றாங்க, எல்லாரும் ட்வீட் போடுறாங்க, கொல்கத்தால சேஸ் பண்ண சேஸ் பண்ண கூடாதுரா. கொல்கத்தால 2025 ஐபிஎல்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க, நோ ரிசல்ட் 1. அந்த நோ ரிசல்ட் 204 for 4 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பை பஞ்சாப் கிங்ஸ். ஓகே, இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்துட்டு 201 ஐபிஎல்ல, அதுக்கப்புறம் 191 செகண்ட் இன்னிங்ஸ், மீன் ஆவரேஜ் ஸ்கோர் 195, 203 வின்னிங் ஸ்கோர் இன் ஐபிஎல். இப்ப இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்கான், பேட்டிங் செகண்ட் 1 ஜெயிச்சிருக்கான் T20 வேர்ல்ட் கப்ல. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 182, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 152, மீன் ஸ்கோர் 162, ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இந்த பிச்சு கொஞ்சம் நிக்குது 191. ஸ்வீமர்ஸோட எக்கானமி 9.18, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.67. The 11 to 20 is going to be the crucial phase. பால் சாஃப்ட் ஆனோடனே அங்கேருந்து எப்படி ஆக்சிலரேட் பண்றீங்க, புத்திசாலித்தனமா ஆக்சிலரேட் பண்ணும். யூ நீட் ஸ்பின்னர் டு ஸ்டைஃபில் ஃப்ரம் 11 to 15. அந்த ஸ்ட்ரென்த் வெஸ்ட் இண்டீஸுக்கு இல்ல, இந்தியாவுக்கு கண்டிப்பா இருக்கு. 11 to 20 பேட்டிங் இஸ் கோயிங் டு பி தி crucial. The edge what I am giving, India 90, West Indies 10. Over to you, ஆனர். ஓவர் டு ஆனர் இல்ல, நீ ஒரு ட்வீட் போட்டிருந்த, வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்த டோர்னமெண்ட் பயங்கரமா ஆடி இருக்காங்க, அதுக்கு முட்டுக்கட்டை கொடுக்குற மாதிரி வெஸ்ட் இண்டீஸோட ஃபார்மை பத்தி ஒண்ணு போட்டிருக்க. அது சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் உனக்கு சொல்லிடுறேன், அதை பத்தி தான் நீங்க நான் ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓரியோ ட்ரீம்ஸ் செக்மெண்ட். ஓரியோட மைக்ரோ சைட்ல நீனே சொல்லியிருந்த, போன மேட்ச் வந்து திலக் வந்து அபிஷேக் 50 அடிக்கணும், இந்தியா வந்து 30 ரனுக்கு மேல ஜெயிக்கணும்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அது வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னா, அபிஷேக், இஷான் வர்சஸ் ராஸ்டன் சேஸோட பேட்டில் அண்ட் ஷிம்ரான் ஹெட்மயரோட டிஸ்மிசல். இது ரெண்டுமே நடக்கணுங்கிறது தான் என்னோட ட்ரீம் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன். ஏன்னா ஹெட்மயர் இஸ் ஒன் பிளேயர் ஹூ கேன் டேக் த கேம் அவே ஃப்ரம் அஸ். அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இலஸ்ட்ரேஷன் கொண்டு வந்திருக்கேன் பீடாக். அந்த இலஸ்ட்ரேஷனை பாக்குறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், டேக் யூ த்ரூ இட். ஷிம்ரன் ஹெட்மயரோட வேகன் வீல். இந்த வேகன் வீல கொஞ்சம் பாருங்க. அவர் 85-34 பால் ஜிம்பாப்வே வச்சு ஒரு வெதுப்புனாரு. இந்த வேகன் வீல பார்த்த உடனே நீங்க என்ன சொல்லலாம்னா, எல்லா 6 லெக் சைட்ல வந்திருக்கு. என்னடா லெக் சைட்ல போட்டு பொழக்கிறான்டா இவன், சரியான காடா முன்சாமிடா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்கும். பட் ஆனா எஸ், இதை நீங்க பார்த்த உடனே இன்ஸ்டன்டா என்ன சொல்லலாம், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுமாமா, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டாலே அவுட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லலாம் லேமன் லாங்குவேஜ்ல நீ பார்க்கும்போது. பட் அதான் இல்ல. சவுத் ஆப்பிரிக்கா காடா முன்சாமிக்கு எந்த இடத்துல, அதாவது எது அவன் ஸ்ட்ரென்த்தோ, எந்த இடத்துல நம்ம அவனுக்கு பெரிய அமிர்தம் வைக்கிறோமோ அங்கேயே விஷத்தை வைப்போம்டா, கரெக்டா பார்த்து வைப்போம்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சிருக்காங்க. இப்ப கரெக்டா ஃபர்ஸ்ட் பால், இது வந்து ரபாடா ஷிம்ரன் ஹெட்மயருக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பால். அவரு காலு கிட்ட, அதாவது லைன் கிராம்ப் பண்ணி சுத்தமா விட்டே கொடுக்காம போட்ட பால ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா அப்படின்னு அடிக்க போய் 1/4 டன் வெயிட்ல மிடானுக்கு கேட்ச் போய் கார்வின் பாஷ் ஒரு கை மேல வந்த குணா கமல் லட்டு கேட்ச விடுற மாதிரி விட்டாரு. அதே மாதிரி கேட்ச் விட்டதுக்கு அடுத்த பால் சேம் லைன், அந்த எல்லோ ஏரோ காட்டுது, ஸ்லைட்லி ஷார்டிஷ். அவர் உடம்ப நோக்கி பாடியில போட்டிருக்காரு. அந்த பால பாடியில போட்ட பால புல் அடிக்க பார்த்து அவர் மிட் விக்கெட்ல கேட்ச் கொடுத்துட்டாரு. ஏன் கொடுத்தாருங்கிறத அடுத்த இலஸ்ட்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு. ஏன்னா ஹெட்மயருக்கு இந்த பேட்டோட ஃபேஸ் பாருங்க, மேல இருந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்கு, அந்த ஃபேஸ்ல இந்த மிடில் பகுதி அவருக்கு பேட்ல படணும் அப்படின்னா அவர் அந்த பால ஸ்கொயர் லெக் டு ஃபைன் லெக் தரப்புல அடிக்கணும். ஆனா அவர் மிட் விக்கெட் மேல அடிக்க பார்க்க நினைக்கிறதுனால பால் ஹரி ஆகுது. அவர் கைக்கும் அந்த பாலுக்கும் விட்டு இல்ல, அவரோட ஃப்ரண்ட் எல்போ மடங்கி இருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம he was completely stifled for width and it went for a catch. அந்த வேகன் வீல நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஸ்கொயர் லெக்னு ஒரு இடத்துல பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு, 6 அடிச்சிருக்காரு. இது எல்லாமே ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா கிராம் கிரீமர் அண்ட் சிக்கந்தர் ரசாவை. ஷிம்ரன் ஹெட்மயர் மிட் விக்கெட் ரீஜன்ல அடிச்சிருக்காரு பாருங்க, அங்கதான் ஃபாஸ்ட் போலரை அடிக்க பாக்குறாரு. ஏன்னா அவருக்கும் தெரியும் நமக்கு உடம்பு மேல போட்டா நமக்கு அங்கதான் டார்கெட் பண்ணுவாங்க, கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஷார்ட் பால்,
அத ரபாடா போடுற பால காலை இன்னும் பிரிச்சுட்டு ஃபைன் லெக் ஸ்கொயர் லெக் திசையில பால அப்படியே அள்ளி விடு மச்சான் அப்படின்வாங்க நம்ம ஊர் பாஷையில. அள்ளி விட்டாருன்னா அந்த பால 6 போயிடும். அதை விட்டுட்டு அள்ளி விடாம முன்னாடி மிட் விக்கெட் மேல அடிக்க பார்த்தாரு அப்படின்னா ஸ்டைஃப்ல மிட் விக்கெட்ல கேட்ச் போயிடும். ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா போட்ட போலர்ஸ் எல்லாம் பேஸ்ல ரொம்ப குறைவு. ரபாடா ஜிம்பாப்வே போலர் கிடையாது, குவிக்கர் போலர். பால் பேட்ல வந்து ஒரு இடி இடிச்சிடுச்சு. அதே மாதிரிதான் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டும் ஜஸ்பிரீத் பும்ராவும் போட ட்ரை பண்ணுவாரு. ஹர்ஷ்தீப் சிங் ஒருவேளை ஓவர் த ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போட்டாருன்னா அந்த விட்டு கட்சதுன்னா அவர் வீறுவாரு. ஹர்ஷ்தீப் சிங் கூட அந்த லைனை டைட்டா வைக்கிறது பெட்டரு. இதுதான் என்னோட கருத்து. என்னோட மேனிஃபெஸ்டேஷன் இந்தியா வந்து இந்த பால் அவருக்கு ரிப்பீட் பண்ணி அவரை கிளீனா திருப்பி பொறி வச்சு பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். இது ஃபர்ஸ்ட் நம்ம பீடா கிட்ட த்ரோ இன் பண்றதுக்கு முன்னாடி கண்ணெல்லாம் மூடிட்டாரு அவரு. அடுத்த பாயிண்ட், என்னோட அடுத்த ஆசை, ஆசாபாசங்கள் நிறைய இருக்கலாம் ஒரு மனுஷனுக்கு. எனக்கு ஒரு மனுஷனுக்கு அடுத்த ஆசாபாசம் என்ன அப்படின்னா அபிஷான் அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அபிஷேக் சர்மா அண்ட் இஷான் கிஷன். அபிஷானுக்கு இது வரைக்கும், அதாவது அந்த டிராவிஸ் ஷேக்னு சொல்ற மாதிரி இது அபிஷான், இவங்களுக்கு வந்து டீம்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க 2 பேரோட டிஃபரன்ஸ் ஸ்ட்ரென்த். 2 லெஃப்ட் ஹேண்டரை கொண்டு வந்து நிறுத்தின உடனே என்ன சொல்லுவாங்க, 2 லெஃப்ட் ஹேண்டர் வந்துருக்காங்கடா, டேக் இட், ஆஃப் ஸ்பின் போடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. போன மேட்ச் ராஸ்டன் சேஸ் ஒரு சில தவறுகள் பண்ணாரு. சிக்கந்தர் ரசாவும் பிரெயின் பெனட்டும் இவங்க 2 பேருக்கு என்ன போட்டிருக்காங்க, 2 பேருக்குமே ராஸ்டன் சேஸ் ஒரு டிஃபரெண்டான அப்ரோச் கொண்டு வரணும். டாரன் சாமி, ஷாய் ஹோப்பும் ராஸ்டன் சேஸை தான் நம்பி பால கொடுக்க போறாங்க. ஆனா ராஸ்டன் சேஸ் இது எப்படி அப்ரோச் பண்ணும், 2 பேட்ஸ்மேனும் ஸ்லைட்லி டிஃபரெண்ட். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அவர் எங்க ஆடி இருக்காருன்னு பாருங்க. அவரோட வேகன் வீல், he is literally going at a strike rate of 85 against off spin. ஏன் அப்படின்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸ் have tended to cramp him on the pads. அவருக்கு லெக் சைடு திசை, அதாவது உங்க ஸ்கிரீனோட லெஃப்ட் திசையில சுத்தமா ஷாட்ஸ் இல்ல. அதே மாதிரி டவுன் த கிரவுண்டும் அவர் அடிக்கல. ஏன்னா எவ்ரி டைம் he stepped out, the bowlers have gone full on his pads. அவரை முடிஞ்சா லெக் சைட்ல அடி அப்படின்னு கேட்கறாங்க ஆஃப் ஸ்பின்னர்ஸ். அவர்கிட்ட ஷாட் இல்ல. அவரோட ஃபேவர்ட் ஷாட் ஓவர் ஆஃப் சைடு, இன்சைட் அவுட். அவருக்கு அந்த காலை தாண்டி பால் வெளில கேட்கிறாரு. ஸ்வீப் ஷாட் கிடையாது, ஸ்கொயர் லெக் திசையில ரன் கிடையாது, லாங் ஆன் திசையில ரன் இல்ல, ஸ்ட்ரெயிட் மிட் விக்கெட்ல அடிக்க முடியல. தள்ளி போட்டீங்கன்னா நின்ன இடத்துல இருந்து பாலை தூக்கிடுவாரு விட்டு கொடுத்து. இது அபிஷேக் சர்மா. இஷான் கிஷனுக்கு இதே மாதிரி நீங்க கால்ல போட்டீங்கன்னா அவருக்கும் ஸ்கொயர் லெக்ல ஷாட் இல்ல. ஆனா என்ன பண்றாரு, இறங்கி கிளீனா நேரா அடிச்சு விட்டுடுறாரு பால. he is able to hit that shot. அபிஷேக் சர்மாக்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர் மேல வெதுப்பிடுவாரு. அதே இஷான் கிஷனுக்கு நீங்க வெளியில போட்டீங்கன்னா அந்த பால லெக் சைட்ல இழுக்க பார்த்து, லாங் ஆன் மிட் விக்கெட் தரப்புல இழுக்க பார்த்து கொடக்கால் பீராடு, which was illustrated by ஏடன் மாக்ரம். சோ இஷான் கிஷன் ஸ்ட்ரைக் ரேட் 200ல போனதுக்கு காரணம் என்னன்னா, ஜிம்பாப்வே அபிஷேக் சர்மாவுக்கு போட்ட மாதிரியே இஷான் கிஷனுக்கு போட்டதுனால இஷான் கிஷன் போட்டு நொறுக்கிட்டாரு. சோ த பியூட்டி லைஸ், 2மே லெஃப்ட் ஹேண்டர் தானே, நான் ஆஃப் ஸ்பின் போட்டுடுறேன், ஒரே பிளான் அப்படின்னு சொல்லி நீங்க மேட்சுக்கு வர முடியாது. 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டர், ஸ்லைட்லி டிஃபரெண்ட் அப்ரோச்ல. இவருக்கு ஒரு பால் இங்க போட்டு 1 ரன் குத்தானா இவருக்கு வேற பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடணும் இஷான் கிஷனுக்கு. அப்படின்னு தெரியலன்னா தே போத் வில் காம்ப்ளிமெண்ட் ஒன் another. பாஸ் பவுலரை இவர் போட்டு நொறுக்க, ஆஃப் ஸ்பின்னரை இவர் இறங்கி நொறுக்கிடுவாரு. இஷான் கிஷனை ஆஃப் சைட்ல சேலஞ்ச் பண்ணோம், அபிஷேக் சர்மாவை கால்ல சேலஞ்ச் பண்ணோம். இதை ராஸ்டன் சேஸால பண்ண முடிஞ்சதுன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு நல்ல சான்ஸ், ஏர்லியான ஒரு பிரேக், ஒரு இம்பாக்ட் கொடுக்க. அப்படி இவங்க இதை கேப்சர் பண்ணாம ஒரே மாதிரி ராஸ்டன் சேஸ் போட்டாரு. ஃபுல்லரா யார்கர்ஸ் மேல நிறைய டிபெண்டா இருக்காரு. யார்கர்ஸ் நிறைய போட்டாருன்னா அபிஷேக் சர்மா அடிப்பாரு. இஷான் கிஷனுக்கும் அபிஷேக் சர்மாவும் வேற வேற பிளான்ல அவங்க வந்தாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கேன் கிரியேட் அ ரியல் இம்பாக்ட். ஆனா இஷான் கிஷனும் அபிஷேக் இதை புரிஞ்சுன்னு விளையாடினாங்கன்னா இந்தியா வில் பி ஏபிள் டு கெட் ஓவர் த ராஸ்டன் சேஸ் ஹர்டில். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹர்டில் இவங்க 2 பேருமே தாண்டணும் அப்படிங்கிறது தான் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ஃபார் த கேம். இவங்க 2 பேருக்குமே வராம சஞ்சு சாம்சன் போட்டு பிரிச்சுட்டாருன்னா அது வேற மேட்ரு. பீடா எப்படி இருந்தது உன்னோட தாட்ஸ்? இவ்வளவு கஷ்டப்பட்டு இதான் ஒரு பிரச்சனைன்னு தினம் ஒரு நெட்ஸ் கூட்டு போய் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். அதை பப்ளிக்குலாம் சொல்லிவிட்டு சிம்ரன் நெட்மேயர் மூஞ்சி மூடி வேணாம் நிறுத்து என்ன எல்லாத்தையும் ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு அந்த இதை மட்டும் போட சொல்லுங்களேன் ப்ரொடியூசரை, சிம்ரன் நெட்மேயர் அந்த பொசிஷன். சிம்ரன் நெட்மேயரோட திருப்பி கொண்டு வர வேண்டிய கோரிக்கை. எஸ், அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த லாஸ்ட் 12 monthsல சிம்ரன் நெட்மேயரோட பவுண்டரிஸ் பிட்வீன் ஸ்கொயர் லெக் அண்ட் கவ் கார்னர் ஃபார் த ஃபாஸ்ட் bowlers, 90% of them are against when you bowl from around the wicket. எல்லாருமே பண்ற தப்பு அதான். அவரோட ஃப்ரண்ட் பிரஸ் எங்க இருக்கு பாருங்க, அவரோட ஃப்ரண்ட் பிரஸ் எப்படி இருக்கு, பேக் ஃபுட் எவ்வளவு கொலாப்ஸ் இருக்கு, ஃப்ரண்ட் பிரஸ் பாருங்க, ஒரு சின்ன ஃப்ரண்ட் பிரஸ்ன்றதுனால என்ன ஆயிடுது, அவளோட ஃப்ரண்ட் எல்போ எங்க பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கு பாருங்க, கரெக்டா நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. அந்த ஃப்ரண்ட் எல்போ அந்த மாதிரி க்ளோஸ் ஆகும் போது அந்த லெக் ஸ்டம்ப்ல விழற பால் எல்லாமே அவருக்கு பிளைண்ட் ஸ்பாட்டு.
அதை நீங்க ஓபன் பண்ணாதான் பால் எங்க விழுதுன்னே அவருக்கு தெரியும். நீங்க சொன்னீங்க பாருங்க, பால் அவரை வந்து ரஷ் பண்ணுது. ஏன் அவரை ரஷ் பண்ணுதுன்னா, இந்த சிச்சுவேஷன்ல பால் எங்க பிச் ஆகுதுன்னு பாருங்க. ஷோல்டர் ஃப்ரண்ட் எல்போ எங்க இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, லேட்டா அந்த ஃப்ரண்ட் ஃபுட் ஓபன் பண்ணிட்டு when it's trying to get into the position, அதுக்குள்ள பால் மார்க் வந்துடும். பாருக்கு வந்ததுன்னா என்ன ஆகும், ஒரு ஜமக்கால அடி, மூட்டைப்பூச்சி அடி அடிக்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்லைஸ் ஆஃப் த பேட்ல பட்டு ஷார்ட் கிரிக்கெட்ல கேட்ச் போக சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு மிடான் மேல கேட்ச் போக சான்ஸ் இருக்கு. இப்போ வந்துட்டு இவங்க இந்தியா என்ன பண்ணணும், புட்டு வச்சுச்சிங்க, ஓசி ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டீங்க நீங்க இந்தியாவுக்கு. இந்தியா, இஃப் சிம்ரன் ஹெட்மயர் கம்ஸ் ஏர்லி, இந்தியா ஷுட் ஒன்லி போல் ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஹார்திக் பாண்டியா ஃப்ரம் ஓவர் த விக்கெட். தே ஷுட் நாட் ஈவன் கிவ் ஹர்ஷதீப் சிங் த பால். ஏன்னா ஒரு ஷேப் ஆகி வெளியில போச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பிரஸ்க்கு ஒரு வீசி நிறைய பாயிண்ட்லயும் நிறைய ரன் அடிப்பாரு. ஒரு நல்ல பால் போறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. அதனால நான் ஸ்ட்ராட்டஜிக்கலா மேட்ச் அப் நான் என்ன பண்ணுவேன், when he comes the point what you have made is 100% right, that is a definite weakness for him. அதனால I would try and get Hardik Pandya and Bumrah to attack him. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லுங்க. ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நீங்க ராஸ்டன் சேஸ் ஃபார்முலா பத்தி சொல்றேன். ஹர்ஷ்தீப்புக்கு பால் ஸ்விங் ஆச்சுன்னா டெஃபினட்டா ஐ ட்ரை டு கிவ் இட் டு ஹிம். பட் இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் வச்சு அட்டாக் பண்ணுவேன். அண்ட் ரெண்டாவது என்னன்னா, இஃப் ஐ வாஸ் சிம்ரன் ஹெட்மயர், நான் சிம்ரன் ஹெட்மயர்ட்ட போய் பேசுவேன். நான் ரீசெண்டா ஒன்று கேள்விப்பட்டேன், ஒரு பெரிய ஒரு பிராட்காஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, பழைய பிளேயர், சிஎஸ்கே பிளேயர் தான். அவர் போய் சிம்ரன் ஹெட்மயர்ட்ட பேசினாராம். என்ன பயங்கரமா ஆடுற அப்படின்னாராம். நான் என்ன பண்றேன், என்ன பியூட்டிஃபுல்லா டிஃபரெண்டா பண்றேன் அப்படின்னு கேட்டாராம். ஒண்ணுமே டிஃபரெண்டா பண்ணல, நான் யோசிக்கிறத நிறுத்திட்டேன் அப்படின்னாராம். அவரு வந்து என்கிட்ட சொன்னாரு, இப்படி சொல்றான், அவன் நல்லதா என்ன பண்றான்னு தெரிஞ்சாதானே நல்லதை திருப்பி ஃபாலோ பண்ண முடியும், என்ன தவறு பண்றான்னு தெரிஞ்சாதானே தவறை திருத்திக்க முடியும் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டாரு. நான் யாரும் நேம்லாம் சொல்லல. அவர் உடனே என்ன, நானா இருந்தாலும் சிம்ரன் ஹெட்மயர்ட்ட போய் டைரன் சாமி வந்து என்ன சொல்லுவேன்னா, இந்த பாருப்பா, உனக்கு அக்குல் மேலேயே பால் போடுறாங்க, அக்குல் மேலேயே பக்கில் வராம இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைன்குள்ள போயிட்டு ஃபைன் லைக் மேல அள்ளி விடு அந்த பாலை, ஓங்கி அடிக்காத, உனக்கு தெரியுது உங்ககிட்ட காட்டு பவர் இருக்குன்னு தெரியுது, அந்த காட்டு பவரை வேகமா, இது ரொம்ப சிம்பிள் பீடாக், பிசிக்ஸ்க்கே நான் எடுத்துட்டு போயிடுறேன். ஹெட் ஆன் கொலிஷன் வாங்க, எலாஸ்டிக் ஹெட் ஆன் கொலிஷன் வாங்க. வேகமா ஒரு வர பந்த வேகமா போய் முட்டினா கபாலம் பொழந்துரும். வேகமா வர பந்த திசை பார்த்து தள்ளி விட்டனா அது பாட்டு ஓட போகுது. யாரு கேட்பார ஆள் இல்லாம பால் பாட்டு ஓடும். நீ யோசிச்சு பாரு, வேகமா இடுப்புல பால் போடுற, அது ஸ்டம்ப்ல அடிக்கவே போறது இல்ல. அத ஓங்கி ஒரு முட்டி முன்னாடி அடிக்க நீ பாக்குறதுக்கு பதிலா லைட்டா இப்படி திரும்பி வந்து இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு சினுக்கு என்னன்னா, லெக் சைட்ல ஃபைன் லெக்கும் ஸ்கொயர் லெக்கும் நடுவில் அனாமத்தா பால் பவுண்டரிக்கு ஓட போகுது. கரெக்டா பட்டுதுன்னா 6 ஓட போகுது. நிறைய தடவை ஹெட்மயர் அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஆனா யாராவது போய் ஐபிஎல் ஆர்ஆர் ஆடும் போது இந்த பாயிண்ட நானே சொல்லியிருக்கேன், யாராவது போய் அவர்கிட்ட சொல்லணும், இங்க பாருப்பா இங்கதான் போடுவாங்க, அதை அனாமத்தா தள்ளி விடு, அதை விட்டுட்டு மொரட்டு அடி அடிக்காத அப்படின்னு சொல்லி யாராவது மென்ஷன் பண்ணோம். அவர் மொரட்டு அடி அடிக்க பார்க்கணும். இந்தியா அந்த மொரட்டு அடியை கேப்சர் பண்ணுங்கிறத என்னோட ஆசை. நீங்க அதை போய் மைக்ரோ சைட்ல போட்டுடுங்க, நானும் போடுறேன் மைக்ரோ சைட்ல, நீங்க போய் போட்டுடுங்க ஓரியோ மைக்ரோ சைட்ல. சரி பீடாக், மூவிங் ஆன். வெஸ்ட் இண்டீஸா இருந்தா என்ன காம்பினேஷன் ஆடணும், இந்தியா என்ன காம்பினேஷன் ஆடணும்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா, நீங்க காம்பினேஷன் நீங்க வந்தா மட்டும் போறோம், காம்பினேஷன் எல்லாம் யோசிக்காதீங்க அப்படிங்கறத என்னோட தரப்பு வாதம். இதுக்கப்புறம் இந்தியா சேஞ்ச் எல்லாம் பண்ணக்கூடாது 11ல. வெஸ்ட் இண்டீஸ் இருந்தா என்ன பண்ணுவேன், இந்தியாக்கு அகேன்ஸ்டா வெஸ்ட் இண்டீஸ்க்கு சான்ஸ் இருக்கா? எல்லாரும் சொல்றாங்க குரூஷுவல் குவார்டர் ஃபைனல் கேம்ங்கறாங்க, நீ என்ன நினைக்கிற? 90-10 எட்ஜுன்னு சொல்லிட்டேன். பாட்டு இஞ்சேருங்கன்னு நல்ல வேலை. நீங்க எந்த பாட்டு இது கேட்ட மாதிரி இருக்கே, நான் ஒரு பாட்டு ரசிகன், ஆனா இது ஏதோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொல்றேன். அது தென்னாலி கமல் சொல்றாரு. நீலாம் எவ்வளவு உஷார்னா, போன தடவை என்ன பாட்டுன்னு உங்ககிட்ட கேட்டேன், உன் மனசு அது நோக அடிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணும் போது இஞ்சாரங்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டார்டே எனக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி எல்லாம் அல்வா கொடுக்குற பாரு, நீ லேஸ்பட்ட ஆள் இல்லடா. சரி ஓகே சொல்லு, நீ வெஸ்ட் இண்டீஸ் டக் அவுட்ல உட்காந்துருக்க, என்ன பண்ணுவ இந்தியாக்கு அகேன்ஸ்டா? ஆஷா, இவங்க எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இப்ப அக்கீல் ஹுசேன் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸோட குவிண்டன் டிகாக் இருக்காருன்னு சொல்லிட்டு பவர் பிளேல போலிங்கே கொடுக்கல. They didn't bowl him in power play because Quinton de Kock is batting. அப்படிங்கும்போது when you see Ishan Kishan and Abhishek Sharma, based on their thinking, I will play Akeem Hussain, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிராண்டன் கிங்கை டிராப் பண்ணிட்டு ராஸ்டன் சேஸை ஓபன் பண்ணி வச்சுட்டு அக்கீல் ஹுசேனை நான் கொண்டு வருவேன். அதைத்தான் நான் பண்ணுவேன். நான் இன்னொன்னு சொல்றேன், பிராண்டன் கிங்கோட பெரிய ஃபேன் நானு. ஒரு மாதிரி குளோரியஸா இருக்கும் அவர் ஆடுறது பார்த்தா. பட் இன்னும் அரை பால வேர்ல்டு கப்புக்கு இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு, ரோமான் பவரே வரல. ரோமான் இப்படி வேணா பண்ணலாமா? நீ பண்ணிய சிபிஎல்ல ஒரு அநியாயத்துக்கு ஒரு கடார் புடாரா ஒண்ணு பண்ணிய, குட்டகேஷ் மோட்டிய வேணா ஓபனிங் அம்சா என்ன, சுனில் நாராயண் மாதிரி நீ அமிச்சு பாத்தியே? நீ அமிச்சியா இல்லையா சிபிஎல்ல?
நான் அமிச்சதுக்கு காரணத்தை சொல்லிடுறேன். அவங்களோட திங்கிங், எல்லாரோட திங்கிங்கும் எப்படின்னா, சயீம் அய்யூப் குதகேஷ் மோட்டியும் இது பண்ணா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரக் ஒன்று இருக்கு. யாரு அந்த பேர் வர மாட்டேங்குது, ஆஃப் ஸ்பின் போடுவாரு, ஆஃப் ஸ்பின் போட்டு பெருசா இருப்பாரு, ஒரு ஓப்பனிங் ரகீம் கான்வார் அவரை வச்சுதான் போலிங் போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவரை வச்சு, ஏன்னா இப்ப எல்லாரும் ஐசிசி ரூல்ஸ் எப்படின்னா ஃபாலோ பண்ணல, 2 டிமெரிட் பாயிண்ட் டீமுக்கு. 2 லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா நீ எவனோ ஒருத்தன் கையை அப்படி சுத்தினா அவனை வச்சு ஆஸ்பின் தான் போட வைக்கணும். சோ நான் என்ன சொன்னேன், இங்க பாரு, எனக்கு ஒபைட் மெக்காய் போடக்கூடாது. அப்ப நல்லா போட்டுருந்தாரு ஒபைட் மெக்காய். எனக்கு இன்னும் பயமா இருக்கு, ஒபைட் மெக்காய் நிக் பண்றாரு சயீம் அய்யூப்னு. மோட்டியை இறக்கி விடு, ஃபர்ஸ்ட் ஓவர் 100% கான்பால் போடுவாரு. அவர் ஒரு 6 அடிச்சு அவுட் ஆனாலும் பரவாயில்ல, மோட்டி அவுட் ஆகலன்னா திருப்பி 3வது ஓவரும் ரக்கீம் கான்பால் தான் போடுவாரு. எனக்கு இந்த பவர் பிளேல ஒபைட் மெக்காய் ஸ்டார்ட் பண்ணலன்னா எனக்கு அந்த 20 ரன் கூட வந்துடும், நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொன்ன மாதிரியே ரக்கீம் கான்வால கொடுத்தாங்க. தூக்கி சொருகினாரு 6, 3வது பால் குதகேஷ் மோட்டி. நீ ஜஸ்பிரீத் பும்ராவும் ஹர்ஷதீப் சிங்கும் பாலை இவ்வளவு தூரம் ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே அப்படின்னு அலைய விடுறாங்க. குதகேஷ் மோட்டி எப்படி நீங்க ஓப்பனிங் இறக்கி விடுவீங்க? அது இட் லுக் ஸ்டூபிட். அதை நான் பண்ண மாட்டேன். நான் ஒரு சஜஷன் உங்களுக்கு கொடுக்குறேன், அது கரெக்டான்னு பாருங்க. எனக்கு அக்கீல் ஹுசேன் நோ மேட்டர் வாட், எல்லாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா, ஆஷா லெஃப்ட் ஹேண்டருக்கு அவர் நல்லா போடுவார். ஆஷா பவர் பிளேல லெஃப்ட் ஹேண்டருக்கு அவர் போடுற அந்த சீம் பால் ஆமர் வந்துட்டு இட் கோ லைக் அன் அவுட் ஸ்விங்கர். இட் இஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட் than ரைட் ஹேண்டர். அதை இவனுங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றானுங்க. நான் அக்கீல் ஹுசேனை கொண்டு வரணும் அப்படின்னா நான் ராஸ்டன் சேஸா ஆட மாட்டேன். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ராஸ்டன் சேஸா ஆட மாட்டேன். நான் உனக்கு சொல்றேன், ராஸ்டன் சேஸ் பயங்கரமா போட்டிருக்கான் இந்தியாக்கு அகேன்ஸ்டா. இன் கேஸ் யூ டோன்ட் நோ, இந்தியா கஷ்டப்பட்டிருக்காங்க ராஸ்டன் சேஸ். தெரியுமா தெரியாதா உனக்கு? அது ஐ எம் ஷூர் யூ ஆர் அவேர். நீ அவர் போலிங்க ரேட் பண்ண மாட்டியா? ராஸ்டன் சேஸ் போலிங்க ஐ எம் வெரி சாரி பிடாக், நான் ரேட் பண்ணுவேன் ராஸ்டன் சேஸ் போலிங். என்ன ரேட்டு நிலாஷா? இந்த SA20 கடைசி ஓவர்ல பட்லருக்கு போட்டு மேட்சை ஜெயிச்சு கொடுக்கலையா அவர் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்? இட்ஸ் நாட் அபவுட் ரேட்டிங், இட்ஸ் பீன் ஹானஸ்ட். அவர் என்ன பண்ணுவாரு, he is not someone who is going to bowl a conventional overspin and try and beat you. சீமை புடிச்சு நீ எரிவாரு. நான் திருப்பியும் சொல்றேன், நீ சீமை புடிச்சுன்னு அபிஷேக் சர்மாக்கெல்லாம் நீ எரிஞ்சின்னா நேர சைட் ஸ்கிரீன்ல 2 6 சொருகிறாரா இல்லையா பாருங்க நீங்க. அது ஆஃப் ஸ்பின்னர்னா ஒரு கிளாசிக்கல் ஸ்கில் டு பீட் த பேட்ஸ்மேன் ஆஃப் பிரேக்ஸ். இப்ப அவுட் ஆனாரு, ஆரியன் டத்துக்கு அவுட் ஆனாரு, சல்மான் அலி ஆகாக்கு அவுட் ஆனாரு. என்ன சீமை புடிச்சு எரிஞ்சாங்க அவங்க. ஏய் நீ என்ன சொல்ல வர? அதாவது டெஸ்ட் மேட்ச்ல பால சுத்தி மேல போடுற ராஸ்டன் சேஸால ஏடன் மார்க்கரம் மாதிரியோ, சிகந்தர் ராஜா மாதிரியோ, இல்ல ஆரியன் தத் மாதிரியோ, இல்ல சல்மான் அலி ஆகா மாதிரியோ போட முடியாதுன்னு நீ சொல்றியா? கமாண்டா பீடா ப்ளீஸ். சி நான் வந்து எல்லாமே ஒத்துப்பேன். ராஸ்டன் சேஸால முடியாதுன்னு சொல்லாத, நான் ஒத்துக்க மாட்டேன். இட் வில் பி a catastrophic mistake by West Indies if they leave ராஸ்டன் சேஸ் அவுட். ஏன்னா எல்லா டீமும் போற போக்குல பிரையன் பெனட் எல்லாம் போட்டு போயிருக்காங்க இந்தியாக்கு அகேன்ஸ்டா, லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா. சோ ராஸ்டன் சேஸ் இல்லாம போக முடியும்னு எனக்கு தோணல. இட்ஸ் a huge gamble. அக்கீல் ஹுசேன் எனக்கு வேணும்ன்றேன். ஐ எம் டெல்லிங் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கீல் ஹுசேன். ஏன்னா அவங்க they will not have the guts to warm Brandon King the bench. They will not have the guts to warm. நான் திருப்பி சொல்றேன், 2 பால் சுருக்குன்னு விட்டாருன்னு வச்சுக்கோங்க மௌனராகும். அதுக்கப்புறம் அந்த மோகன் பாடுற பாட்டு கேட்டுன்னு பேட் பேட் நடுவில் போய் டல்லிங்குங்க ஆஃப் ஸ்டம்ப் பெயில் ரோமான் பவலுக்கு. நான் இப்பயே சொல்றேன், ஒரு சிலருக்குலாம் கரெக்டா கொண்டு வரணும். அக்ஷர் பட்டேலே எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ரோமான் பவல. 2 பேருமே வந்துட்டு they don't look convincing. ஷையோப்பும் பாத்தீங்கன்னா அவர் மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயர் ஷையோப்ப. அவரும் கஷ்டப்படுறாரு, காலே நகத்தாம ஆடுறாரு. இப்ப யாரா அவங்களுக்கு ரன் அடிப்பாங்க அப்படின்னு சொன்னா சிம்ரனேட் மேயர் மட்டும்தான் அந்த கான்பிடன்ஸ் தெரியுது. வேற யாருமே இந்த டாப் 5ல ரன் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு கான்பிடென்ட்டா சொல்ல முடியல. அந்த பின்னாடி வரவங்க அந்த முரட்டு காலையெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்டட் பிளேயர் நீங்க பார்க்க முடியாது. எப்ப கஷ்டம் வந்தாலும் முரட்டு காலை ஆடி கொடுக்கும். அந்த ஃபோர்டும் டீசன்ட் பேட்ஸ்மேனு ஹோல்டரும் எப்பவுமே கஷ்டத்துல அடிப்பாரு. பட் how long are you do the 70 for 4, 73 for 4, 63 for 4? இதுவும் நடக்கதான் போகுது. வெஸ்ட் இண்டீஸ் 63 for 4 இருக்கதான் போறாங்க. அவங்க தான் பின்னாடி வந்து அப்படியே கஷ்டப்பட போறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதான் நான் பண்ணுவேன். அக்கீல் ஹுசேன் ஹேஸ் டு பிளே. ராஸ்டன் சேஸ் ஆடக்கூடாதுன்னு நான் சொல்ல. அக்கீல் ஹுசேன் ஹேஸ் டு பிளே. Who is going to be the casualty? I don't know. India will go with 90-10 edge. India will ease out the quarterfinal and get to semi-final against England. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலாண்டெல்லாம் ஒரு தூர் வாரிடலாம். பயங்கரமா ஆனாங்க. பை த வே சம்திங் டு நோட், நானும் அதை பண்ணி வச்சிருக்கேன். ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் சம்திங். ரெஹான் அஹமத் அண்ட் வில் ஜாக்ஸ் அகேன்ஸ்ட் கிளென் பிலிப்ஸ். அந்த ஓவர்ல ஈஸியா மேட்ச் அப் ராங்குன்னு சொல்லிடலாம். கிராம் ஸ்மித் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, நீனும் அதுக்கு உங்கள மாதிரி கேப்டன் வராதா
அப்படின்னு ஒரு என்ன? இசப்பாட்டு பாடிருக்க. அவர் பாட நீ துணை இசப்பாட்டு பாட பயங்கரமா இருக்கு அது ட்விட்டர்ல பாக்குறதுக்கு. பட் நெவர்தலெஸ் அதுல ஒரு சம குவாலிட்டி இருக்கு பீடா. இந்தியன் பேட்ஸ்மேன் கூட, மார்க் மை வேர்ட்ஸ், இந்தியன் பேட்ஸ்மேன் கூட ரெஹான் அஹமத் நேத்து அந்த டர்னிங் பிட்ச்ல ஹவு ஹி ஹெல்ட் ஹிஸ் ஷேப் அண்ட் ஷோட் அ மாஸ்டர் கிளாஸ் இன் ஸ்பின் ஹிட்டிங் இஸ் அ லேர்னிங், மேசிவ் லேர்னிங். பாலை இழுத்து போட்டாயா, சரியான ஷாட் அவன் அடிச்ச 2 ஷாட்டுமே. அப்புறம் மிச்சல் சாண்டர் 19th ஓவர் வந்ததுக்கு அப்புறமா நீ இறங்கி அடிச்சு ஏமாறுவேன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் ஸ்வீப் ஒன்னு அடிச்சான். வேற லெவல்யா, சத்தியமா சொல்றேன். வில் ஜாக்ஸ் இஸ் ஹேவிங் அ டோர்னமெண்ட் டு ரிமெம்பர். வேற லெவல் பிளேயர் ஹீஸ் கேரிங். இன்ஃபேக்ட் வில் ஜாக்ஸ் தான் இன்னைக்கு அவங்க சூப்பர் 8ல இருக்கிறதுக்கு ஒரே காரணம். இன்ஃபேக்ட் நேத்து அவங்க அந்த பென் டக்கெட்டையும் அவங்க டெஃபினட்டா யோசிச்சே ஆகணும் பீடா. பென் டக்கெட் அவங்க யோசிச்சே ஆகணுங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. பட் நெவர்தலெஸ் இங்கிலாந்து ஆர் த்ரூ. அண்ட் ஐ ரிப்பீட் திஸ், எனக்கு இன்னும் இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு ஒரு த்ரெட் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணல. அதே வான்கடே ஸ்டேடியம்ல தான் இங்கிலாண்ட ஒரு குமுறி இருக்காங்க. அபிஷேக் சர்மா வச்சு குமுறி இருக்கான். சோ அது அப்புறமா பார்க்கலாம். எனக்கு லெட்ஸ் ஆல் ஃபேஸ் இட், T20 வேர்ல்ட் கப் வந்தாலே இந்த நாக் அவுட் கேம்ஸ் வரும். 2 நாக் அவுட் கேம்க்கு போல இந்தியா 3 நாக் அவுட் கேம்ஸ் ஆடுறாங்க. அண்ட் ஐ திங்க் இந்தியா ஆர் இன் போல் பொசிஷன். எனக்கு ஒரே ஒரு சின்ன பயம், அதாவது இந்த காஸ்மிக் எனர்ஜி கப்பிள்டு வித் தெர்மல் எனர்ஜின்னு விவேக் காமெடி ஒன்று வரும், நீ பாத்திருக்கியான்னு தெரியல. கேன் யூ கிவ் மீ a book on cosmic energy coupled with thermal energy அப்படி இப்படின்னு ஒன்று கேட்பாரு. அந்த மாதிரி இந்த எனர்ஜிஸ் எல்லாம் அலைன் ஆகி பாகிஸ்தான் குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் வந்துருச்சியா. அவன் எங்கேயாவது குவாலிஃபை ஆகி போய் நம்மள கொலம்போக்கு இன்வைட் பண்ண போறானு ஒரு சின்ன ஒரு பயம் தான் எனக்கு. பட் மற்றபடி ஓகே, ஆல் லுக்கிங் குட். மை ஒப்பீனியன் இஸ் இந்தியா ஷுட் பி ஏபிள் டு கிரீம் திஸ் த்ரூ. நான் போயிட்டு மைக்ரோ சைட்ல என்னோட மேனிஃபெஸ்டேஷன்ஸை போட போறேன். நீங்களும் போய் போட்டுருங்க. இந்தியா ஷுட் ஈஸ்ட் ரூன் பீடாக் சொல்லியிருக்காரு 90-10. நீங்க என்ன நினைக்கிறீங்க? will it be a tight contest? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஓப்பனிங் அந்த ஜர்க்ஸ் வெஸ்ட் இண்டீஸால கொடுக்க முடிஞ்சது. குட் கிரிக்கெட் விளையாடுனாங்கன்னா இட் பி a good game. பட் இந்தியா டெஃபினெட்லி ஸ்டார்ட் திஸ் கேம் as favorites once again. பீடாக் என்ன சொல்லு? ஒரே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் சொல்லிட்டுமா? சொல்லு. உங்களுக்கு அப்படியே கத்தும் கொடுத்துட்றேன். என்னன்னா நீங்க உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் யுவர் நாலேஜ் அண்ட் ஆல் திஸ் திங். உங்களுக்கு எதுவும் கத்து கொடுத்துக்கிறது இல்லைன்னு நீங்களே வந்து கத்துக்கூடுன்னு கேட்கும் போது இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்ப நான் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளே சொல்லிருக்காங்க, கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. சோ அதனால சொல்லு, நீ கத்துக்கிறேன். என்னோட மேனிஃபெஸ்டேஷன் இது, அது உங்களுக்கும் பிடிக்கும். கொல்கத்தாலே சேட்டன் வந்தல்லோ, டிஃபென்ஸ் ஓப்பனிங் அவரு வந்தல்லோ, 4-6 அவரு அடிச்சல்லோ, 50 ரன்னே மினிமம் இருக்கல்லோ, மேட்ச் தான் ஜெயிச்சு அவர் கொடுப்பாரல்லோ, கொல்கத்தாலே சேட்டன் வந்தல்லோ. சொல்லு தம்பி. மீனா யாரு, ரஜினி யாரு, அதை மட்டும் சொல்லு. அது வியூவர் சொல்லட்டும். என்னோட ஒரே மேனிஃபெஸ்டேஷன், சேட்டன் 50 29 பால்ல இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் will be reduced to 69 for 4. இப்ப நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் நடக்குதான்னு பாப்பா. இதுல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. மேனிஃபெஸ்டேஷன் வந்துருச்சுன்னா நம்ம நம்பது தானே, நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லி ஷோ சாம்பியன்ஸ் வாட்ச் brought you by Oreo நிறைவு கொண்டு வரேன். தேங்க்யூ so much.